ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எனக்கு காய்ச்சல் சரியாயிட்டு, ஆனால் இருமல் இன்னும் இருக்குது. தூங்கவே இல்லை 2 நாள், அந்தளவுக்கு தொடர்ந்து இருமல் தான். இப்போது டேப்லெட் போட்டிருக்கேன், சரியாயிரும்னு நினைக்கிறேன். இது வந்து என்னோடய பர்த்டே வீடியோ விலாக் தான். ஒரு விலாக் மாதிரி ஃபுல்லாகவே எடுத்திருக்கேன். எல்லா வேலையும் முடிச்சுட்டு கடையில் வந்து தான் கிளம்புனேன். இந்த சாரீ வண்ணார்பேட்டை, திருநெல்வேலி வண்ணார்பேட்டை, சென்னை சில்க்ஸில் வாங்கினது. இதோட ரேட் 2400 ஆல்ரெடி இதை சொல்லி வீடியோ போட்டிருந்தேன் ஷார்ட். முதல் நாள் நைட்டு சாரீ வாங்கி கொண்டு என்னோடய டெய்லர் கவி மேடம்கிட்ட கொடுத்தேன். அவங்க காலையில் தைச்சி கொடுத்துட்டாங்க. உடனே தைச்சி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கவி மேடம். நீங்கள் ஏன் ப்ளவுஸ் தைக்கலை அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்பீங்க. எனக்கு நிறைய துணி இருக்குது. கவுன் எல்லாமே நான் தான் தைச்சிட்ருக்கேன். பட்டு பாவாடை, கவுன், மாமன் டாட்டர் காம்போ அது நிறைய இருக்கிறனால என்னால் ப்ளவுஸ் தைக்க முடியல. நான் என் ஃப்ரெண்டு ராசு 2 பேர் ஸ்கூட்டியில் போகிறோம். கனி வந்து பஸ்ஸில் வந்துடும். நிலைப்பர் கோயில் போகிறோம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் ராமர் கோவில், எட்டெழுத்து பெருமாள் கோயில், அந்த மாதிரி ஒரு 3-4 கோயிலுக்கு போனோம். நான் கொஞ்ச நாளாக வெயிலில் வெளியே போகவே இல்லை. அன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைமாக ரொம்ப நேரம் வெயிலே இருக்கிற மாதிரி இருந்துட்டு வண்டி ஓட்டிகிட்டே போனதுனால வீட்டு வந்து ரொம்ப முடியாமல் ஆயிட்டு. அந்தளவுக்கு வெயில் ஓவர். முகமெல்லாம் கருத்து, கையெல்லாம் கருகருன்னு ஆயிட்டு. ஓகே, ஃப்ரீயாக இருந்தால் ஃபுல் வீடியோ பாருங்கள். இதில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒன்று இருக்குது கண்டிப்பாக. அது இடையில வரும். அதையும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஃபுல்லாக பாருங்கள். பிரசாதம் வந்து மாலையும் தந்தாங்க. அப்படியா? நெல்லையப்பர் கோயிலுக்கு மட்டும்தான் க்ளோஸ் பண்ணுற முன்னாடி போனோம். சாமியை கும்பிட்டோம் பூஜையில். மற்ற எல்லா கோயிலுக்குமே நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே அடைச்சிட்டாங்க. ஆனால் எட்டெழுத்து பெருமாள் கோயிலில் வந்து அவங்க அடைச்சவங்க இது சன்னதியை திறக்கலை, ஆனால் கோயில் திறந்துருந்துச்சு. எங்களுக்கு பிரசாதம் வந்து மாலை கொடுத்தாங்க, அப்புறம் பூந்தி கொடுத்தாங்க. அப்புறம் இந்த கோவில் வந்து இது வந்து ஜடாயு மோட்சம் பெற்ற இடம். இங்கே வந்து விஷ்ணு பகவான் இருக்காங்க. தீர்த்த கிணறு, புனித தீர்த்த கிணறுன்னு ஒன்று இருக்குது. கிணத்துல தண்ணி வந்து தலையிலெல்லாம் தெளிச்சுக்கிட்டோம். அப்புறம் குளிக்கலாமா. இங்கே வந்து பெண்கள் உடைமாற்று அறைன்னு ஒரு ரூம் இருக்குது. இந்த தண்ணியில் வந்து குளிச்சுட்டு, இந்த தண்ணியில் அந்த தண்ணியில் கிணறு இருக்குது. அந்த கிணறுல குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிக்கலாம், சாமி கும்பிட்டுக்கலாம். அப்புறம் பின்னாடி வந்து இன்னொரு கிணறு இருக்குது. லிங்கம் சிவபெருமான் இருக்கார். அவருக்கு என்ன விசேஷம்னா நம்ம கையால் அபிஷேகம் பண்ணி பூஜையெல்லாம் பண்ணி சாமி கும்பிடலாம். இந்த வாய்க்காலில் வந்து நாங்கள் பொறி போட்டோம். அந்த பூசாரி வந்து எங்களுக்கு பொறி எள்ளு, கருப்பு எள்ளு கொடுத்து இதை போடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கதை சொன்னாங்க. அதுனா உண்மையான ஒன்று. அது எங்கே வேணாலும் ஆற்றுலையோ குளத்துலையோ தண்ணி இருக்கிற மீன் இருக்கிற இடத்துல போயிட்டு நம்ம வந்து கருப்பு எள்ளும் பொரியும் போட்டோம்னா தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச பாவங்கள் எல்லாம் போக்கி நம்ம முன்னோர்களாம் அவங்கெல்லாம் வந்து அதை சாப்பிடுவாங்களாம். பசியோடு அவங்க சாப்பிட்றதுனால நம்மளுக்கு புண்ணியமாக ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி எடுத்து சொன்னாங்க. இது உண்மையிலே எனக்கு இது வரைக்கும் தெரியாது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அவங்க சொல்லி தான் தெரிஞ்சுது. இனிமேல் எங்கே போனாலும், எந்த கோயிலுக்குள்ளாமல் எங்கே போனாலும், வாய்க்காலுக்கு எங்கே போனாலும் முடிஞ்ச நேரம்லாம் கருப்பு எள்ளு பொரி வாங்கி கொண்டு போடணும்னு நினச்சிருக்கோம் நாங்கள். இதை தான் யூஸ்ஃபுல்லான வீடியோன்னு சொன்னேன். நீங்களும் முடிஞ்சால் ஃபாலோ பண்ணுங்கள். கருப்பு எள்ளு பொரி அதை வாங்கி கொண்டு ஆரோ குளமோ எதுனாலும் சரி மீன் இருக்க இடத்துல போட்டால் நம்மளுக்கு ரொம்ப புண்ணியம் நல்லதுன்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க பெரிய கதையாக சொன்னாங்க. நான் ஷார்ட்டாக சொல்லிட்டேன். கண்ணுக்கு பொரியும் எள்ளும் போட்டால் பண்ண பாவங்கள் சரியாகும்னு சொன்னேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. அது தெரிஞ்சே ஊரில் உள்ள பாவம் எல்லாத்தையும் பண்ணிட்டு போய் பண்ணுறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அது பாவத்தை அனுபவிச்சே தான் ஆகணும். இது தெரிஞ்சோ தெரியாமலோ போன ஜென்மத்திலையோ அதுக்கு முந்தின ஜென்மத்திலையோ பண்ணின சின்ன சின்ன பாவங்கள், அதுக்கு தான் சொல்ல வந்தேன். அதுவும் போக புண்ணியம் நம்ம வம்சத்துக்கும் நல்லது. அதை தான் அந்த பூசாரி வந்து எங்களுக்கு சொன்னாங்க. ரொம்ப தெளிவாக அழகாக எடுத்து சொன்னாங்க, பொறுமையாக. இப்படிலாம் கோயில் பூசாரி நான் எங்கேயும் பார்க்கல. எட்டெழுத்து பெருமாள் கோயில்லையும் அவங்க சூப்பராக பேசினாங்க. இந்த ஜடாயு கோயில்லையும் எட்டெழுத்து பெருமாள் கோயில்லையும் 2 பேருமே சூப்பராக பேசினாங்க. நல்ல கேரக்டர். நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே 10-20 தட்டில் போட்டால் தான் திருநீரையே தருவாங்க. அந்த மாதிரி இதுதான் பார்த்துருக்கோம். இது வந்து புதுசாக இருந்துச்சு. இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து நாங்கள் போகலை இன்னும். புது பஸ் ஸ்டாண்டு என்னைக்காவது போவோம் இதை பார்க்குறதுக்காகவே. ஓகே, பார்த்து பத்திரமாவா போயிட்டு வரோம். ஜங்ஷனில் கனியை பஸ் ஏற்றிட்டு அப்படியே பூவெல்லாம் வாங்கிட்டு வந்து கடையில் வந்து கட்டிகிட்டு இருந்தோம். அந்த வீடியோ தான் இது கேக் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் தான் சர்ப்ரைஸாக எல்லோரும் கேக் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சர்ப்ரைஸ்னால் அவங்க என்கிட்ட சொல்லிக்கல, ஆனால் அவங்க இதெல்லாம் பண்ணுவாங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். என் மகாதேவர் எனக்காக அனுப்பி வச்ச பெரிய கிஃப்ட்டே என் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஓகே, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த வீடியோவும் லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, சி யூ. ஆறு மணிக்கு அங்கே போய் 5:30 மணி ஏற மாதிரி இருந்தால் ரிட்டர்ன் வரது கரெக்டாக இருக்கும். இல்லை அந்த கோயில் ஓகே இன்னைக்கு
மகாதேவனுக்கு அருளுக்கு வெட்டி போட்டால் அவ்வளோ அம்சமாக பார்க்கவே இந்த ஒரு நாள் கூட கோயிலுக்கு வரவே இல்லை. என்ன அவசியம்? கோயிலுக்கு வரல